Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் உப்பளம், உருளையன்பேட்டை 2 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என தகவல் வெளிவந்திருக்கிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரத்குமார். சரத்குமார், முழு விவரம் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியில் உடன்பாடு ஏற்பட்டு என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதியிலும் பாஜகவிற்கு 14 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன்படி பாஜக 2 தொகுதியிலும், அதிமுகவுக்கு 2 தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 கொடுத்துள்ளது. இதனிடையே இந்த பாஜக போட்டியிடும் 10 தொகுதி பட்டியலை வெளியிட்டு மத்திய அரசின் துணையோடு மக்கள் பிரச்சனை தீர்க்கும் அரசாக இந்த அரசு இருக்கும் எனவும் வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என்றும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 போட்டியிட்டு 5 தோல்வி அடைந்தோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணி தர்மம் நிபந்தனை காரணமாக தற்போது 2 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறோம். 2 தொகுதியும் அதிமுக அதிக முறை வெற்றி பெற்ற செல்வாக்கான தொகுதிகள் தான் எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை மறுநாள் தான் கடைசி தினமாக உள்ள நிலையில் இன்று மாலையோ நாளைக்குள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுச்சேரிக்கான 2 தொகுதிக்கான வேட்பாளரை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படின்னா தகவல்களுக்கு நன்றி சரத்குமார்.